கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் லீபனோன் குடும்பத்தின் சார்பில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே தேவ சமூகத்திலே நாம் தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களோடு இணைந்து நீங்களும் தேவனை மகிமைப்படுத்தலாம், மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆராதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார் என்கிற அந்த பாடலை எங்களோடு நீங்களும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அதிசயம் அதிசயம், அன்பரின் ஜனிப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். மகிமையே மகிமையே, மனுக்குல மீட்ட மகிமையே, மனுவோரு எடுத்த மகிமையே. ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக மேன்மை துறந்ததா, பாவியின் சாயல் அணிந்ததா. ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆகாய மகிமை ஜொலித்ததா, ஆட்டிடையர் கண்டு ரசித்ததா. ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். எங்களோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயம் அதிசயம், அன்பரின் ஜனிப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக மேன்மை துறந்ததா, பாவியின் சாயல் அணிந்ததா. ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல சமயங்களை நினைத்து நம்ம எல்லாரும் மகிழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடப்போம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம்
கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். சந்தோஷமே நீ சந்தோஷமே, என் வாழ்வில் சந்தோஷமே, சந்தோஷமே நீ சந்தோஷமே, என் வாழ்வில் சந்தோஷமே, சந்தோஷமே நீ சந்தோஷமே, என் வாழ்வில் சந்தோஷமே, சந்தோஷமே நீ சந்தோஷமே, என் வாழ்வில் சந்தோஷமே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். துக்கமில்லை இனி துயரமில்லை, ஆனந்தம் என் வாழ்விலே, துக்கம் இல்லை இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. வேணும் சொல்லுவோம், துக்கம் இல்லை துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே, துக்கம் இல்லை இனி துயரம் இல்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். வியாதி இல்லை, வியாதி இல்லை இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே, வியாதி இல்லை இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே, வியாதி இல்லை வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே, வியாதி இல்லை இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். மீண்டும் சொல்லுவோம், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. மீண்டும் சொல்லுவோம், கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. ஹல்லேலூயா. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நட்சத்திரம் இயேசுவை பார்ப்பதற்கு அவர்களுக்கு வழிகாட்டினது என்று நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது பாடப்போகிறோம். நட்சத்திரம் உதித்தது, நம்பிக்கை வந்தது, நாயகன் நம் வாழ்வில் பிறந்தாரே என்கிற அந்த பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நட்சத்திரம் உதித்தது, நம்பிக்கை வந்தது, நட்சத்திரம் உதித்தது, நம்பிக்கை வந்தது, நாயகன் நம் வாழ்வில் பிறந்தாரே, நாயகன் நம் வாழ்வில் பிறந்தாரே.
நட்சத்திரம் உதித்தது, நம்பிக்கை வந்தது, நாயகன் நம் வாழ்வில் பிறந்தாரே. இயேசு நாயகன் நம் வாழ்வில் பிறந்தாரே. பரமசேனை தூதர்கள் ஏகமா பரமனை துதித்து மகிழ்ந்தார்கள். பரமசேனை தூதர்கள் ஏகமா பரமனை துதித்து மகிழ்ந்தார்கள். பிறந்திட்டார் பாலகன் என்றார்கள். பாடியே நாமும் துதிப்போமே. பிறந்திட்டார் பாலகன் என்றார்கள். பாடியே நாமும் துதிப்போமே. நட்சத்திரம் உதித்தது, நம்பிக்கை வந்தது. நட்சத்திரம் உதித்தது, நம்பிக்கை வந்தது, நாயகன் நம் வாழ்வில் பிறந்தாரே. இயேசு நாயகன் நம் வாழ்வில் பிறந்தாரே. மெய்ப்பர்கள் இயேசுவை காணவே மகிழ்ச்சியோடு ஓடி வந்தார்கள். மெய்ப்பர்கள் இயேசுவை காணவே மகிழ்ச்சியாக ஓடி வந்தார்கள். பாலகன் இயேசுவை பணிந்தார்கள். மேசியா இயேசுவை தொழுவோமே. இயேசுவை பணிந்தார்கள். மேசியா இயேசுவை தொழுவோமே. நட்சத்திரம் நம்பிக்கை வந்தது, நட்சத்திரம் உதித்தது, நம்பிக்கை வந்தது, நாயகன் நம் வாழ்வில் பிறந்தாரே. இயேசு நாயகன் நம் வாழ்வில் பிறந்தாரே. வானமும் பூமியும் மகிழ்ந்திட வானவர் இயேசு பிறந்தாரே. வானமும் பூமியும் மகிழ்ந்திட வானவர் இயேசு பிறந்தாரே. பாதாள வல்லமை நடுங்கிட பரலோக ராஜன் பிறந்தாரே. பாதாள வல்லமை நடுங்கிட பரலோக ராஜன் பிறந்தாரே. நட்சத்திரம் உதித்தது, நம்பிக்கை வந்தது. நட்சத்திரம் உதித்தது, நம்பிக்கை வந்தது, நாயகன் நம் வாழ்வில் பிறந்தாரே. இயேசு நாயகன் நம் வாழ்வில் பிறந்தாரே. நட்சத்திரம் உதித்தது, நம்பிக்கை வந்தது, நாயகன் நம் வாழ்வில் பிறந்தாரே. இயேசு நாயகன் நம் வாழ்வில் பிறந்தாரே. ஹல்லேலூயா. அப்படியே நாம் தேவ சமூகத்திலே முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அவர் நல்லவர். ஆமென். அந்த இயேசுவை நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர் யூதருக்கு ராஜாவாகவே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அதுதான் தெய்வத்தினுடைய மகத்துவம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் ராஜாதி ராஜா. அவர் வல்லமை உள்ளவர். அவர் நம்ம கூடவே இருக்கிற ஆண்டவர். உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களுக்காக இம்மானுவேல் பிறந்திருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? நாம் இதை ஒரு கொண்டாட்டமாக அல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டிய, அறிந்திருக்க வேண்டிய சில காரியங்கள். எப்பொழுதும் என்றென்றைக்கும் நான் உங்க கூடவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த ஆண்டவரை இந்த நாளிலே உயர்த்தி மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும்
மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவார் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவார் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்த காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுனர் நீ மனமே. பாவ கசடதை அறுத்து தொலைத்தார் கண்டுனர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தார் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. அன்பதாய் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஓ இம்மானுவே, தேவன் நம்மோடு. இம்மானுவே இயேசுவே. ஆஹா இம்மானுவே, தேவன் என்னோடு. இம்மானுவே இயேசுவே. காலை தோறும் என்னை விசாரிப்பாரே, கல்வி மானின் நாவை தருவாரே. சூரிய வெளிச்சம் போல என் பாதை மாற்றிடுவார். இருள் எந்தன் வாழ்வில் அல்லேலூயா. காலை தோறும் என்னை விசாரிப்பாரே, கல்வி மானின் நாவை தருவாரே. சூரிய வெளிச்சம் போல பாதை காட்டிடுவார். இருள் எந்தன் வாழ்வில் இல்லையே. என் தேவன் நீரே, எந்தன் ராஜாவும் நீரே. என் ஜீவன் நீரே, எந்தன் வாஞ்சையும் நீரே. என் தேவன்
இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூடவே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் இருந்தவர் மட்டுமல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறவர். சகல நாட்களிலும் நம்ம கூடவே இருக்கிற ஆண்டவர் இல்லாத தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசுவை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாய் இருந்தாலும் அவைகள் எல்லாம் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதற்காகவே நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்மோடு கூடவே என்றென்றைக்கும் இருக்கிறார். இருக்கிற ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். இருக்கிற ஆண்டவரை துதிப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இல்லை. இயேசு என்றென்றைக்கும் அவர் இருக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் நம்ம கூடவே இருக்கிறவர். எங்க கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். காலங்கள் மாறினாலும், நாட்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத ஆண்டவர் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இம்மானுவேல் இயேசுவே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இம்மானுவேல் இயேசுவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இயேசு நல்லவர். ஆமென் ஆமென். ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம், அதன் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிப்பிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான இந்த மகிழ்ச்சியான நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உலகமெங்கிலும் இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளை மிக அருமையாக ஜனங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்கிற நிலையை அறிந்து மகிழ்ச்சியோடு இருப்பதுதான் இந்த கிறிஸ்மஸின் சிறப்பு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் வேதத்தில் இருந்து சில பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதன் 37ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம். இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். இதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தேன், இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று இயேசு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்கிற செய்தி பலரும் பல விதத்திலே சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்தில் நாம் வாசிக்கும் பொழுது
இயேசுவை குறித்து கேட்கிறார்கள், நீர் யார்? நீர் யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். இதற்காகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், நான் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று சொல்லுகிற ஒரு செய்தியை நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், இயேசு எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், அன்றைக்கு இயேசுவை பார்ப்பதற்காக சாஸ்திரிகள் வந்து கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார்கள். பாருங்கள், அங்கே ஏரோது ராஜாவாய் இருக்கிறான். இந்த செய்தியை கேட்டவுடனே அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய கலக்கம் உண்டாகிவிட்டது. பாருங்கள், நான் அல்லவா ராஜாவாய் இருக்கிறேன், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அவர்களை பார்க்க வந்திருக்கிறார்களே ஒரு கூட்டத்தார், அவர்களை தனியாக அழைத்து அவர்களிடத்திலே பேசுகிறார்கள். நீங்கள் அந்த ராஜா என்று சொல்லப்படுகிறவரை போய் பார்த்துவிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள், நானும் போய் அவரை பார்க்கட்டும் என்று சொல்லி அவன் சொல்லி அனுப்புகிறான். ஆனால் அவர்கள் போய் பார்த்தார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற இயேசுவை கண்டார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள், அவரை நமஸ்கரித்தார்கள், அவரை ஆராதித்தார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனால் திரும்ப போய் ஏரோது ராஜாவுக்கு அறிவிக்கவில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு அருமையானவர்களை வெளிப்பட்டு, நீங்கள் அந்த பக்கமாய் போய் அவனுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்கள் திரும்பி வேறு பக்கமாய் போய்விடுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டார். கவனியுங்கள், இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுதே ராஜாவாக பிறந்திருக்கிறார், ராஜாவாக பிறந்திருக்கிறார். கவனியுங்கள், இந்த வேத பகுதியிலே நான் வாசிக்கும் பொழுது, நான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன, நான் இதற்காகவே உலகத்திற்கு வந்தேன், இல்லாவிட்டால் உலகத்தில் பிறந்தேன் என்று சொல்லுகிற ஒரு சாட்சியை நாம் இங்கே அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலரும் இயேசு உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்று சொன்னார்கள். பாருங்கள் அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை மிக அருமையானதாக இருக்கிறது. அன்றைக்கு நட்சத்திரத்தை கண்டார்கள், அவர்கள் போய் அவரை பணிந்து கொண்டார்கள், நற்செய்தியை சொன்னார்கள், உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இப்படியெல்லாம் பாருங்கள், அன்றைக்கு தேவ தூதன் அவர்களுக்கு சொன்ன நற்செய்தியை அவர்கள் கேட்டார்கள். இயேசு எதற்காக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார், அவர் ஒரு நற்செய்தியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இயேசு நான் எதற்காக பிறந்தேன், நான் எதற்காக வந்தேன் என்று சொல்லுகிற ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? ஒன்று, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்றால், அவர் சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி வந்தாராம். அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறார்? சத்தியத்தை வெளிப்படுத்த வந்தவர், சத்தியத்தை வெளிப்படுத்த வந்தவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி வழியாக வந்தவர்? வழியாக வந்தவர். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் ஒருவர் தான் வழியாக இருக்கிறது. வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் இல்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி இயேசு ஒருவர்தான். இயேசு ஒருவர்தான், அவர்தான் வழியாய் வந்தவர். அவர் சொல்லுகிறார், என் வழியாய் வந்தால் நீங்கள் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். என் வழியாய் வந்தால் நீங்கள் அவருடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும். ரட்சிக்கப்படுவதற்கு வழியாக இருக்கிறவர் அவர்.
இந்த வழியிலும் ரட்சிப்பு உண்டு என்பதல்ல, இந்த வழியிலும் ரட்சிக்கப்படலாம் என்பதல்ல. இயேசு அல்லாமல் ஒருவரும் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட முடியாது. அதனால தான் உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தார்கள். இரட்சகர் பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ரட்சிக்கப்பட வழி இல்லை. ஒருவேளை இன்றைக்கு விடுதலைக்காக பாருங்கள், அநேக வழிகளை தேடி கொண்டிருக்கிறார்கள். எங்கே போனால் நிம்மதி, எங்கே போனால் சமாதானம், எங்கே போனால் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும், எந்த வழியில போய் அந்த விமர்சனத்தை அடைந்து கொள்ளலாம் என்று ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு தான் வழி, ஏனென்றால் அவர் வழியாக வந்தவர் என்று வாசிக்கிறோம். அடுத்து பாருங்கள், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் ஒருவர் மட்டும்தான் வழியாக இருக்கிறார். கவனிங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு அவர் வழி என்று உங்களுக்கு நான் சொன்னேன். எப்படி பாருங்கள், இன்னொரு சம்பவம் கூட ஞாபகத்திற்கு வருகிறது. சமாரியா ஸ்திரீ இயேசுவை சந்தித்த பொழுது இயேசு அவளை பார்த்து சொன்னார், நீ குடிக்கிற தண்ணீர் உனக்கு திரும்ப திரும்ப தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரோ உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்னார். பாருங்கள், அப்போ அவள் குடித்து கொண்டிருக்கிற பாவ தண்ணீர் திரும்ப திரும்ப தாகத்தை ஏற்படுத்தும். ஆனால் இயேசு கொடுக்கிற ஜீவ தண்ணீர் ஒரு நாளும் பாருங்கள் அவருடைய வாழ்வியலை தீர்க்க முடியாத தாகத்தை தீர்த்துவிடும் என்று அறிவித்த பொழுது அந்த ஸ்திரீ, அப்படியானால் எனக்கு அந்த தண்ணீர் வேண்டுமே என்று அவள் வாழ்விலே இயேசுவை சந்தித்த ஒரு ஆத்தும ரட்சிப்பை பெற்ற ஒரு அனுபவத்தை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு அவர்தான் வழி. அவள் போய் ஊருக்குள்ளே சொல்லுகிறார், நான் ஒருவரை சந்தித்தேன், என் பிரச்சனைகளை எல்லாம் சொன்னார், எனக்கு இப்பொழுது ஜீவ தண்ணீர் கிடைத்திருக்கிறது, எனக்கு சமாதானம் வந்துவிட்டது, நான் இனி பாவி அல்ல, நானும் சமுதாயத்தில் பரிசுத்தவானாய் நல்லவளாய் வாழ்வதற்கு அவர் எனக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார், நீங்களும் அவரை வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற ஒரு செய்தியை சொல்லுகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது அல்லவா? அப்படியானால் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழி இயேசு மட்டும்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தான் இயேசு சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி இந்த உலகத்திற்கு வந்தார் என்று படிக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு வழி அவர்தான். கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை, கிறிஸ்தவத்தினுடைய அருமையானவர்களே ஆணி வேர் எதற்காக இந்த கிறிஸ்துவுக்குள்ளே பாடுகளின் நடுவிலே ஆண்டவருக்காக நின்று கொண்டிருக்கிறோம் என்றால், நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையே பரலோக ராஜ்யம். ஆகவே இந்த பரலோக ராஜ்யத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அதற்கு என்ன வழி இருக்கிறது? அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, இயேசு தான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்குரிய வழியாக இருக்கிறார். இந்த வழியிலும் போகலாம், இந்த பாதையிலும் போகலாம் என்பதல்ல, வேறு எந்த பாதையிலும் போக முடியாது. இயேசுவை அல்லாமல் பரலோகம் நமக்கு இல்லை. ஆகவே தான் அருமையானவர்களே, அவர் வழியாக அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த அருமையான நாளிலே ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு அவர் சொல்ல விரும்புகிறார். அருமையானவர்களே, இதற்காகத்தான் நான் வந்தேன், இதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். எதற்கு வந்தார்? சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி வந்தார். இரண்டாவது, நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் 4ஆம் அதிகாரம். அதன் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது, வெளிச்சம் உதித்தது என்று வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், இதற்காகவே நான் உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்னார். எதற்காக? இருளை போக்க வந்த இயேசு. இரண்டாவது, இருளை போக்க வந்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள்
வெளிச்சத்தை கண்டார்கள், வெளிச்சத்தை கண்டார்கள். நீதியின் சூரியனாகிய இயேசு இந்த உலகத்தில் உதித்திருக்கிறார், உதித்திருக்கிறார். அருமையானவர்களே, இருளை போக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தவர் இயேசு. இன்றைக்கு ஜனங்கள் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாவ இருளிலே வாழ்கிறார்கள், அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள கூடாதபடி மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிலிருந்து அவர்கள் அந்த வெளிச்சத்திற்குள் வரும்படி தேவன் விரும்புகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பாருங்கள், சகேவு என்னப்பட்ட மனிதன் இருளில் இருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு நல்ல வேலை இருந்தது, அவனுக்கு நல்ல சம்பாத்தியங்கள் இருந்தது, அவனுக்கு நல்ல பெயர் இருந்தது, அவனை குறித்து ஜனங்கள் பயந்தவர்களாய் இருந்தார்கள், நல்ல ஒரு அதிகாரியாக சகேவு இருக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இருளாக இருக்கிறது. தொழில் இருக்கலாம், பணம் இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், சம்பத்து இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கு? இருளாக இருக்கிறது. பணம் ஒரு மனிதனின் வாழ்வை வெளிச்சமாய் மாற்ற முடியாது. உயர்வுகள், பதவிகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருளை வெளிச்சமாய் மாற்ற முடியாது. அருமையானவர்களே, ஒளியாய் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் ஒருவர் மட்டும்தான் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற ஆண்டவர். சகேவனுடைய வாழ்க்கையில் இருந்த இருள் ஒரு நாள் நீங்க ஆரம்பித்தது. இயேசுவை பார்க்கும்படி வருகிறான். பாருங்கள், பார்க்க முடியாத சூழ்நிலை. காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கிறான். இயேசு அங்கே வருகிறார், அவனை அழைக்கிறார், சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு என்றைக்கு சகேவனுடைய வீட்டிற்கு போனாரோ அன்றைக்கு அவன் வீட்டில் இருக்கிற இருள் மாற ஆரம்பித்தது. வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? அவன் வாழ்விலே மாறின அனுபவம் என்ன தெரியுமா? நான் அநியாயமாய் சம்பாதித்தேன், நான் அதெல்லாம் நாளத்தனையாய் நான் கொடுக்கிறேன் ஐயா, எனக்குள் இயேசு வந்து விட்டார், என் வாழ்க்கையில இயேசு என்னை சந்தித்து விட்டார், இனி இந்த இருள் எனக்குள் வேண்டாம், எனக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்துட்டு நான் இனி ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இருளான வாழ்க்கை வாழ்ந்த இந்த சகேவு வெளிச்சத்தின் வாழ்க்கைக்குள்ளே அவன் ஓடி வந்து விட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இருளை போக்க வந்தவர். உங்க வாழ்க்கையிலே இருளான நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வைத்திருக்கிற பணமும் சம்பாத்தியமும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்காது, சமாதானத்தை கொடுக்காது, நிம்மதியை கொடுக்காது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இருளை போக்குகிற இயேசு வெளிச்சமாய் உங்களுக்குள்ளே வருவார் என்றால் அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்க வேண்டியது கடமையாய் இருக்கிறது. இயேசு சொன்னார், இதற்காகவே நான் உலகத்திற்கு வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இருளை போக்க இயேசு வந்திருக்கிறார். இந்த நற்செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியான நாளிலே அறிவித்து கொண்டிருக்கிறார். பாவ இருள், வியாதியின் இருள், மரண இருள், போராட்டத்தின் இருள் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. இன்றைக்கு ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவின் நன்மைகளை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். மூன்றாவது நாம் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இவ்விதமாக இயேசு அற்புதங்களை செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறேன். இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார் தெரியுமா? மகிமையை வெளிப்படுத்தும்படி வந்தவர். மகிமையை வெளிப்படுத்தும்படி. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்களும் அது ஏகமாய் காணும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இந்த நாளிலே சொல்லுகிறேன், மகிமையை வெளிப்படுத்த நம்முடைய இயேசு உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அற்புதமான மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த திருமண வீட்டிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். குறைவுகளின் நடுவிலே மகிமையை வெளிப்படுத்தினார். பாருங்கள், எல்லாரும் அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறது. வந்திருக்கிற ஜனங்களை திருப்திப்படுத்த முடியவில்லை. அவர்கள் ஒரு குறைவோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு
அந்த கானா ஒரு கல்யாண வீட்டிலே வந்த பொழுது அந்த குறைவுகளை நிறைவாக்கி மகிமைப்படுத்தினார். அருமையானவர்களே, ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது மகிமை வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். 12 ஆண்டுகளாக வியாதியோடு இருந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது கர்த்தருடைய மகிமை புறப்பட்டு வந்தது. நீண்ட கால வியாதி அவருடைய சரீரத்தை விட்டு விலகி போய்விட்டது. சரீரத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. பாருங்கள், கர்த்தருடைய மகிமை புறப்பட்டு வந்தது என்று எழுதி இருக்கிறது. ஆண்டவர் செய்த அற்புதத்தின் நிமித்தமாக மகிமை வெளிப்பட்டது. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவின் குடும்பத்தில் நடந்த, லாசருவினுடைய வாழ்க்கையில சம்பவித்த ஒரு காரியம். லாசரு இயேசுவுக்கு மிகவும் அன்பான ஒரு மனிதன். அவன் மரித்து போனான். பாருங்கள், அவனை அடக்கம் பண்ணி விட்டார்கள். 4 நாட்கள் கழித்து இயேசு வருகிறார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். பாருங்கள், ஐயா 4 நாள் ஆக்கி விட்டது, நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, நீங்க சீக்கிரமா வந்திருந்தா எதையாவது ஒண்ணு செஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ பாருங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நாங்க கல்லறைக்குள்ள வச்சிட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், பரவாயில்லை, விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அங்கே கடந்து போய் ஜெபம் பண்ணி லாசருவை வெளியே வா என்று அழைத்த பொழுது அந்த கல்லறைக்குள் இருந்த லாசரு வெளியே வந்தான். வேதம் சொல்லுகிறது, அற்புதங்களினால் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் எங்கெல்லாம் இயேசு கடந்து போனாரோ அவர் போகிற இடங்களில் எல்லாம் அவருடைய மகிமை வெளிப்பட்டது. இந்த மகிழ்ச்சியான நன்னாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளும் ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற நாளாக இருக்கட்டும். இயேசு நான் மகிமையை வெளிப்படுத்த வந்தேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? அற்புதங்களினாலே, அடையாளங்களினாலே உங்களுக்கு தேவையான காரியங்களை, குறைவுகளை நிறைவாக்கி, ஆமேன், உங்கள் வாழ்விலே நீங்கள் எதிர்பார்க்கிற மகிமையான காரியங்களை செய்து அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது. உங்களுக்கு நடக்கிற ஒரு அற்புதத்தின் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அற்புதத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது. மகிமைப்படுத்தும்படி இயேசு வெளிப்பட்டார். மகிமையை வெளிப்படுத்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு 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 ஆர்ப்பாட்டம், ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தோஷத்தினுடைய நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில கண்டுகொண்டு, ஆமேன், புசித்து குடித்து ஒருவேளை நம்முடைய வாழ்விலே திருப்தியாகி நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல. அருமையானவர்களே, இதெல்லாம் ஒரு பக்கத்திலே. ஆனால் இன்னொரு பக்கத்திலே இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன? ஆண்டவர் ஏன் பிதாவின் மடியில இருந்தவர் தேவகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார் என்கிற செய்தியை, நற்செய்தியை நாம் அறிந்து கொள்வதுதான் ஒரு பெரிய பாக்கியம். 3 காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு சொன்னேன். இயேசு, நான் இந்த உலகத்திற்கு இதற்காகவே வந்தேன். எதற்காக? சத்தியத்தை வெளிப்படுத்த வந்தவர், இருளை போக்கும்படி வந்தவர், மகிமையை வெளிப்படுத்த வந்தவர். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற நம் வாழ்விலே ஆண்டவர் வந்ததின் நோக்கத்தை நாம் அறிந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவான சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி சத்தியத்தின்படி உங்களுக்கு உண்டாகட்டும். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக சில நிமிடங்கள் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று அவர் தம்மை வெளிப்படுத்துகிற விதத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய வல்லமையான காரியத்தை, மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்து
செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இருள் நிறைந்த வாழ்க்கையில வாழ்கிறார்களோ, இன்றைக்கு வெளிச்சமாகிய ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து அந்த வெளிச்சத்தை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இவர்களுக்கு நடக்கிற அற்புதங்கள், இவர்களுக்கு நடக்கிற சுகம், இவர்களுக்கு நடக்கிற விடுதலை தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கட்டும். எந்த குறைவுகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவைகள் நிறைவாக்கப்படுவதாக என்று கர்த்தருடைய நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய மகத்துவத்தை, வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.